ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 34ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சித்தார்த் சோஃபியா இருவரும் மருத்துவமனையை அடைந்தனர். சோஃபியா சித்தார்த்திடம், சீனியர், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், தண்ணி நிறைய குடிச்சிருக்கேன் என்று சொல்லி தன் பேகை அவனிடம் கொடுத்துவிட்டு சென்று வந்ததும் அவனை பார்க்க சித்தார்த் தன் கண்ணசிவில் அவளை தன் பக்கத்தில் அமர சொன்னான். இருவரும் பேசிக்கொள்ளாமல் முகத்தில் புன்னகையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தனர். அப்போது அவர்களுக்கு எதிரில் நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் தன் கணவனின் கையை பிடித்து கொண்டு நடந்து வருவதையும் அந்த கணவரும் மனைவியின் கையை பிடித்து கொண்டு தோளில் கை போட்டு அழைத்து செல்வதை பார்த்து கொண்டிருந்த சோஃபியா தானாக சித்தார்த் தோளில் தலை சாய்ந்தாள். சித்தார்த் சோஃபியாவை பார்த்து அவள் பார்வை சென்ற திசையை நோக்கினான். அவனும் அந்த காட்சியை பார்க்க அவன் மனதில் இனம் புரியாத ஒரு வலி உண்டானது. தன் மனைவியை இத்தனை மாதம் தள்ளி வைத்து அவளின் பிரசவ காலத்தில் அவளை சரியாக பார்த்து கொள்ளாததை எண்ணி வருந்தினான். சித்தார்த்தும் சோஃபியாவின் தலைமையில் தன் தலை சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருக்க மருத்துவமனை ரிசப்ஷனிஸ்ட் வந்து மிஸ்ஸஸ் சித்தார்த் என்று அழைக்க இருவரும் டாக்டர் அறைக்கு சென்றனர். சோஃபியாவை பரிசோதித்த மருத்துவர் அனைத்து பரிசோதனையும் முடித்துவிட்டு அவளை பார்த்து, எல்லாம் கரெக்டா, நார்மலா இருக்கு, சரி நீ வா, நான் சித்தார்த் கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு தன் அணிந்திருந்த கிளவுஸை கழட்டியபடியே வந்து தன் இருக்கையில் அமர்ந்தார். அவர்களை பார்த்த சித்தார்த், ஆண்டி என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே என்று பேசிக்கொண்டே இருக்கும்போது சோஃபியா அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். பேபியோட க்ரோத் மூமெண்ட் எல்லாம் நார்மலாக கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சோஃபியாவை பார்த்து, எப்படி இருக்கு சோஃபியா நீ என்று கேட்க சோஃபியா தன் முகம் மலர்ந்து அவருக்கு, நான் நல்லா இருக்கேன் டாக்டர் என்று சொன்னாள். என்கிட்ட நீ செக்அப் பண்ண வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் உன் ஃபேஸ் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்க்குறேன். இதே மாதிரி ஹாப்பியாக இரு. இன்னும் 1 மாதம்தான், அதுக்கப்புறம் உங்கள் பாப்பா உங்ககிட்ட இருக்கும் என்று சொல்ல சித்தார்த் சோஃபியா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். சோஃபியா, அப்புறம் வாக்கிங், நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணு. சரி நீ கொஞ்சம் வெளியேறு, நான் சித்தார்த் கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லணும் என்று சொல்லி சோஃபியாவை வெளியே அனுப்பினார். டாக்டரிடம் பேசிவிட்டு சிறிது நேரம் கழித்து சித்தார்த் வெளியே வந்தான். சோஃபியா அவனை பார்த்ததும் எழுந்து, என்னாச்சு சீனியர், எவ்வளோ நேரமாக என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லடி, இந்த ரிப்போர்ட் கொஞ்சம் பிடி, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லி அவளை ஒரு இருக்கையில் அமர வைத்தான். மருந்துகளை வாங்கி வந்த பின் அவளிடம் சென்று, சரி வா போலாம் என்று அழைத்து கொண்டு காரில் சென்று கொண்டிருக்கும் போது சித்தார்த் முகம் இறுக்கமாக இருப்பதை பார்த்த சோஃபியா அவனிடம், சித் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று தன் கையில் இருந்த ரிப்போர்ட் ஃபைலை பார்த்து கொண்டே அவனிடம் கேட்டாள். சித்தார்த்திடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருந்தது. சோஃபியா மீண்டும் அவனிடம், சீனியர், அதான் ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்போ இப்படி இருக்கீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? சோஃபியா, நீ டேப்லெட் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்றியாடி என்று காரை ஓட்டியபடியே அவளை பார்த்து கேட்டான். சோஃபியா ஒரு வினாடி மௌனத்திற்கு பிறகு, பாப்பாக்காக சாப்பிட சொன்ன எல்லா டேப்லெட்டும் கரெக்டாக தான் எடுத்துக்கிறேன், என்னாச்சுங்க, பாப்பாக்கு ஏதாவது பிரச்சனையா என்ற பயத்துடன் அவள் கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண எல்லா டேப்லெட்டும் எடுத்துக்கிறியா? சோஃபியா தயங்கி கொண்டே, அதுவும் எடுத்துக்கிறேன் என்று சொல்ல சித்தார்த் அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தான். பின் அவளிடம் எதுவும் பேசாமல் சாலையில் கவனத்தை செலுத்தி வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். சீனியர், பீச் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகலாம் சோஃபியா, எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலாம் என்ற வெறுமையான முகத்துடன் அவன் பதில் வந்தது. சோஃபியா மனதிற்குள்ளேயே, என்னாச்சு இருக்கு, நல்லா தானே இருந்தாரு என்று யோசித்து கொண்டே அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தாள். வீடு வந்ததும் சோஃபியா இறங்கி உள்ளே சென்று லக்ஷ்மி மற்றும் ஷாமுடன் இன்று எடுக்கப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டிக்கொண்டு இருக்க சோஃபியா அறையிலிருந்து சித்தார்த்தின் குரல் பலமாக கேட்டது. சோஃபியா, இங்க வா என்ற அவன் சத்தத்தில் பதறிய மூவரும் அங்கு செல்ல
சித்தார்த் அவளிடம் அந்த அறையில் உள்ள டேபிள் டிராயரில் இருந்து எடுக்கப்பட்ட மாத்திரைகளை காண்பித்து, இது என்ன, இதெல்லாம் அப்படி இருக்கு, எதுக்கு பிபி டேப்லெட் எடுக்கவே இல்லை நீ? டெய்லி கேட்கும் போதெல்லாம் டேப்லெட் போட்டுன்னு சொல்லுவ, என்னடி இதெல்லாம் என்று அதட்டலுடன் அவன் கேட்க சோஃபியா பயந்தாள். லக்ஷ்மி அவனிடம், டே சேத், என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ இப்படி கத்துற, பொறுமையா பேசு. அம்மா கொஞ்சம் வெளியேறுங்க ப்ளீஸ், நான் அவகிட்ட பேசணும் என்று சொல்ல லக்ஷ்மி மற்றும் ஷாம் அந்த அறையிலிருந்து வெளியே சென்றனர். சோஃபியா அமைதியாக நின்று கொண்டிருக்க, சொல்லு சோஃபியா, உன்னதான் கேட்குறேன், ஏன் இந்த டேப்லெட் எல்லாம் அப்படியே இருக்கு, உன்னதாண்டி, வாய் திறந்து பேசு என்று அவன் அவளிடம் கத்த, சீனியர், அது இந்த டேப்லெட் போட்டால் எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு நான் போடாமல் விட்டுட்டேன். தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது தானடி, உனக்கு வேற என்ன வேலை இருக்கீங்க? டெய்லி கேட்கும்போது தான் போய் சொன்னேன், இப்போ காரில் கேட்டேன்லடி, இப்போவும் போய் சொல்கிறல்ல, என்ன நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பிளான் டி உன்னது? நான் சொல்கிறத கேட்காம இப்படி தான் இங்கே இருக்க போகிறேன்னா நீ கிளம்பு, இப்போவே வா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் என்று அவள் கையை பிடித்து அவன் இழுக்க, சோஃபியா அவனிடம், சீனியர் இருங்க, நான் இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்றேன். இல்லை, இதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராது, நீ வேறு எதுவும் பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இங்கே இருக்க, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போவே கிளம்பிடி வா என்று சொல்லி ஒரு பேக்கை எடுத்து அவள் துணியை அதில் வைத்து கொண்டிருந்தான். சோஃபியா அழுது கொண்டே, சார் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க? போன வாரம் தான் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நான் நினச்சேன், என்னை விட்டு தள்ளி போகாத, என்கிட்டயே வந்துடுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ மறுபடியும் போக சொல்கிறீங்களா? எதுக்குங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்து மறுபடியும் என் மனசு இப்படி உடைக்கிறீங்க என்று அழுது கொண்டே அவள் கேட்டுக்கொண்டிருக்க, சித்தார்த் அவள் பேசுவது எதையும் காதில் வாங்காமல் அவள் துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். சித்தார்த் வந்து அவளிடம் வா என்று அவள் கையை பிடித்து அழைக்க, சோஃபியா அவன் கையை தட்டிவிட்டு, என்னை போன்னு சொல்கிறீங்க, நான் போயிடுவேன், ஆனால் நான் போயிட்டா என்னை விட நீங்கள் தான் அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் 5 மாதமா நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நான் போனா உங்களுக்கு ஓகேவா? அது ஏன் பிரச்சனைடி, நான் பார்த்துக்கிறேன், நான் எப்படி போனால் உனக்கு என்ன? நான் சொல்கிறது எங்கேயாவது நீ கேட்குறியாடி? கேட்டிருந்தா இந்த மாதிரி போய் சொல்லிட்டுருப்பியா? சீனியர், நான் இனிமேல் ஒழுங்காக மாத்திரை சாப்பிட்றேன், என்னால் உங்களை விட்டு போக முடியாது, நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியாது என்று அவனை கட்டிக்கொண்டு அவள் அழ, சித்தார்த் அவளை தன்னிடமிருந்து விலக்கி, இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ இந்த மாதிரி உன்னோட ஹெல்த்தோட விளையாடிட்டு போய் சொல்லிட்டு என் கூட நீ இருக்க தேவையில்ல, வா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். சார் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, என்னால் உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது என்று அவள் அழுது கொண்டே அவனிடம் சொல்ல, சரிடி, நான் உனக்கு வேணும்னா, இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா டேப்லெட்டை கரெக்டான டைமில் சாப்பிடணும், ஒரு தடவை நீ மிஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சால் கூட நான் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுவேன் என்று அவளை மிரட்டி கொண்டிருந்தான். சோஃபியா அழுது கொண்டே அவனை பார்த்து சரி என்பது போல் தலையசைக்க, வாயை திறந்து சொல்லுடி, நான் இனிமேல் கரெக்டாக எல்லா டேப்லெட்டும் எடுத்துக்கிறேன் என்று சொல்ல, சித்தார்த் அவளை நெருங்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவள் விடாது அழுது கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்திருக்க, சித்தார்த் அவள் தாடையை பற்றி நிமிர்த்தி அவள் இதழை தன் இதழ் கொண்டு மூடினான். அவள் அழுகை சற்று குறைந்ததும் அவளை விலக்கி, சரிந்தா இப்போ என் முன்னாடி டேப்லெட் போடு என்று சொல்லி அவளிடம் மாத்திரையும் தண்ணீரையும் கொடுத்தான். சோஃபியா மாத்திரைகளை விழுங்கிவிட்டு அவனை பார்க்க அவளை கட்டிலில் படுக்க வைத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். சோஃபியா விசும்பல் இன்னும் குறையாமல் இருக்க, இப்போ நீ அழுகையை நிறுத்த போறியா இல்லையாடி? சார் ஈஸியாக இப்போல்லாம் போன்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு எங்கேயும் போக இடம் இல்லைன்னு இப்படி சொல்கிறீங்களா? என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாதுன்னு தான் நான் போகாமல் இருக்கேன், போக இடம் இல்லாமல் இல்லை. சித்தார்த் அவளை மேலே எதுவும் பேச விடாமல் அவள் உதட்டை சிறை செய்தான். என்னை விட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம், நானும் விட மாட்டேன், இதுதான் உன் வீடு, நீ இங்கே தான் இருக்கணும், ஆனால் நீ உன்னோட டேப்லெட் ஸ்கிப் பண்ணணும்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சோஃபியா என்று சொல்லி அவளை தன் இரு கையால் இறுக்கி அணைத்து அவள் நெற்றியில் இதழ் பதித்தான்.
சித்தார்த் அவள் தலைமுடியை வருடி விட்டு கொண்டிருக்க சோஃபியா கண்கள் மூடி தூங்கினாள். அவளை தன் அணைப்பில் இருந்து விலக்காமல் தன்னுடன் இன்னும் ஆழமாக இறுக்கி அணைத்துக் கொண்டான். அவன் இதழ் அவள் நெற்றியை விட்டு பிரியவில்லை. சித்தார்த்தின் செல்போன் பேண்ட் பாக்கெட்டில் வைப்ரேட் ஆகி கொண்டிருக்க சித்தார்த் எடுத்து மெதுவாக பேசினான். சொல்லு மச்சான், என்னடா கால் பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியா சார்? செக்கப் முடிஞ்சுதா? வந்துட்டேன் அர்ஜுன். வீட்டில் சோஃபியா கூட தான் இருக்கேன். வந்து சொல்கிற மச்சான், என்ன ஆச்சுன்னு. நீ என்ன பதட்டமாக பேசுகிறடா? மச்சான், அம்மா ஃபோன் பண்ணாங்க. பாப்பா காலையிலேருந்து இதுவரை 4 தடவை வாமிட் பண்ணிட்டாலாம். செல்வாவும் அஞ்சலி கூட ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போயிருக்கான். அதான் அவனை கூப்பிட ஒரு மாதிரி இருக்கு. நானும் ஐஷுவும் இப்போ கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கோம். கொஞ்சம் நீ சைட்டுக்கு வர முடியுமா என்று தயங்கி கொண்டே அர்ஜுன் கேட்க, டேய், இதை ஏன் தயங்கிட்டே கேட்குற? ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்லடா. இதோ வர மச்சான், கிளம்பிட்டேன். நான் வந்ததும் நீ கிளம்பு, ஐஷுவை இப்பவே அனுப்பு என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்து சோஃபியாவை கட்டிலில் மெதுவாக படுக்க வைத்தான். லவ் யூ டி, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் என்று சொல்லி அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து கதவை மெதுவாக சாத்திவிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த சித்தார்த்தை லக்ஷ்மி முறைத்து கொண்டிருந்தார். அதை கவனித்தவன் தன் அம்மாவிடம் சென்றான். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியலடா. இப்பதான் அப்பா நீயும் சோஃபியாவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க நடந்ததெல்லாம் பார்த்தா அவ்வளோதான். எதுக்குடா அவகிட்ட எப்ப பாரு கத்திட்டு இருக்க? அப்பா அவங்க 2 பேர் பிரச்சனைக்குள்ள என்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல சேத். அம்மா, கொஞ்சம் நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. டாக்டர் ஆண்டி இன்னைக்கு என்னை கேட்டாங்க தெரியுமா? என்னப்பா, உன் பொண்டாட்டி உனக்கு வேணாமான்னு கேட்குறாங்க. எனக்கு அவங்க அப்படி கேட்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவளுக்கு பிபி 150 இருக்கான். டெலிவரியில் ரொம்ப ரிஸ்க் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. என்னை சோஃபியாவை மறந்துட சொல்கிறாங்கம்மா. நீயும் அவங்க சொல்கிற மாதிரி தானடா நடந்துக்கிற. குழந்தை மட்டும் வேணும்னு தானே நீ நினச்ச. நீ பக்கத்தில் இருந்து அவளை பார்த்துக்கிட்டியா? அவள் கரெக்டாக எல்லா டேப்லெட்டும் சாப்பிட்றாளான்னு உனக்கே இப்போ தானடா அக்கறை வந்திருக்கு. அவகிட்ட டெய்லி கேட்டுட்டு தாம்மா இருந்தேன், மாத்திரைலாம் சாப்பிட்டியா இல்லையான்னு. ஆனால் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்கா. எனக்கு என் குழந்தை எல்லாரையும் விட சோஃபியா தான் முக்கியம். அது இப்போன்னு இல்லை, நான் அவளை பார்த்த நாளே எனக்குள்ளே முழுசாக வந்துட்டா. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேம்மா அவன் விஷயத்தில், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு அவளை நான் எப்படி போக விடுவேன், அதுவும் முழுசா? ஆன்ட்டி சொன்னதுலேருந்து கை காலெல்லாம் உதறுதுமா. இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இது இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்? அதான் கொஞ்சம் மிரட்டி டேப்லெட் எல்லாம் கரெக்டாக சாப்பிடணும்னு ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன். சரி, நீ பொறுமையாகவே அவகிட்ட சொல்லியிருக்கலாம்லடா. இல்லைம்மா, அவள் சீரியஸாக அதை எடுத்திருக்க மாட்டா. இனிமேல் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு டெலிவரி வரைக்கும் அவளை விட்டு நகராமல் பார்த்துக்கிறேன். அர்ஜுன் ஃபோன் பண்ணான், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, 2 ஹவர்ஸில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா ப்ளீஸ். ஷாம், அவள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். மேலே எங்கள் ரூமில் வச்சுட்டு இனிமேல் அவள் கீழே இருக்க வேண்டாம். சரி, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவளை பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். வேலைக்கு வந்த சித்தார்த் அங்கு நடந்து கொண்டிருக்கும் கட்டிட வேலைகளை தன் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் தோலை ஒரு கை தட்ட திரும்பி பார்த்தான். என்ன மச்சான், 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்ன, சீக்கிரம் வந்துட்டேன். ஏ ஐஷு, நீ எதுக்கு வந்த? பாப்பா கூட இருக்கலாம்ல. பாப்பாவுக்கு இப்போ ஓகேடா, மெடிசன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே நல்லா சிரித்து ஜாலியாக தான் இருந்தாங்க. அதான் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உன்னோட வாய்ஸ் பேசும்போதே சரியில்லை, அதான் கிளம்பி வந்துட்டோம். என்னாச்சுடா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போது செல்வாவும் வந்தான். என்னடா, நீ அஞ்சலி கூட டேட்டிங் தானே போன, சீக்கிரம் வந்துட்ட? இல்லைடா, ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் அவங்க வீட்டில் பர்மிஷன் கொடுத்தாங்க, அதான். சரி, என்னாச்சு? எல்லாரும் சீரியஸாக பேசிட்டு இருந்தீங்க. சித்தார்த் மருத்துவமனை மற்றும் வீட்டில் நடந்த விஷயங்களை சொன்னான்.
அர்ஜுன் அதற்கு, அவகிட்ட பொறுமையாக பேசணும், உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், நீ எப்போ தான் கேட்க போறியோ. சரி கிளம்பி வீட்டுக்கு, மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்காத. இல்லை மச்சான், டாக்டர் ஆண்டி அந்த மாதிரி சொன்னதோ ரொம்ப பயந்துட்டேன்டா, அதான். சரி நான் கிளம்புறேன் என்று அவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது சித்தார்த்திற்கு தன் அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது. லக்ஷ்மி கூறியதை கேட்ட சித்தார்த்திற்கு முகம் முழுவதும் வேர்த்து கொட்டியது. சுற்றி இருந்த அவன் நண்பர்கள் புரியாமல் திகைக்க அர்ஜுன் அவன் போனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டான். ஆண்டி என்னாச்சு என்று அர்ஜுன் கேட்க லட்சுமி வீட்டில் நடந்த அனைத்தையும் கூறினார். அர்ஜுன், இவன் போன கொஞ்ச நேரத்திலேயே சோஃபியா தூக்கத்திலிருந்து பயந்து எழுந்து கத்தி அழ ஆரம்பிச்சா. நானும் ஷாமும் போய் பார்த்தோம். என் கையை பிடிச்சிட்டு, ஆண்டி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், என்னை அவர் எங்கள் அம்மா வீட்டுக்கு விட வேணான்னு சொல்லுங்க. சோஃபியா என்னாச்சு உனக்கு, ஏதாவது கெட்ட கனவா? அவன் உன்னை விட்டு இருக்க மாட்டான், நீ மாத்திரை சாப்பிடலன்னு தான் அந்த மாதிரி சொன்னான். அவர் எங்கே இப்போ? எங்கள் வீட்டுக்கு தானே போயிருக்காரு. அச்சோ இல்லைம்மா, வேலைக்கு போயிருக்கான், இப்போ வந்துடுவான். இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, என்னால் அவரை விட்டு போக முடியாது. நான் அவளை எவ்வளவோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் எதுவுமே கேட்கல. சித்தை தான் கேட்டுகிட்டே இருந்தா. அவள் அழுகையும் எங்களால் நிப்பாட்டவே முடியல. அப்போ தான் ஷாம் அப்பா உள்ளே வந்தார். சோஃபியா அழுதுகிட்டே இருந்தா. இங்கே யாராலையுமே அவளை கன்சோல் பண்ண முடியல. திடீர்னு ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் காரில் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று சொல்லி அழைப்பை துண்டித்தார். லக்ஷ்மி கூறியதை கேட்டு நொடியும் தாமதிக்காமல் அனைவரும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். சோஃபியா அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். லக்ஷ்மி கூறியதிலிருந்து சித்தார்த்திற்கு அவன் உயிர் அவனிடம் இல்லை. தயங்கிக் கொண்டு உள்ளே வந்தவனை கிருஷ்ணன் அழைத்து கொண்டு மருத்துவர் அறைக்கு சென்றார். உள்ளே வந்த இருவரையும் பார்த்தவர் அவர்களை அமர சொல்லி, சித்தார்த், காலையில தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், ஆனால் மத்தியானமே அவளுக்கு ஃபிட்ஸ் வந்து நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்கீங்க. உன்னை கவனமாக பார்த்துக்கொண்டு தானே சொன்னேன். ஆண்டி இப்போ எப்படி இருக்கா, நான் பார்க்கலாமா என்று உடைந்த குரலில் சித்தார்த் கேட்டான். அப்போது அங்கே வந்த நர்ஸ் ஒருவர் அவனிடம் ஒரு ஃபார்மை கொடுத்தார். என்ன ஆண்டி இது? கிருஷ்ணன், சித்தார்த், இங்கே பாருங்க, சோஃபியாவுக்கு பல்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்கு, அதனால ஐ எம் சாரி டு சே திஸ். இப்போ இந்த ஃபார்மில் நீ சைன் பண்ணனா ஆப்ரேஷன் பண்ணி பாப்பாவை வெளியே எடுக்கலாம். சோஃபியா ரொம்ப சான்ஸ் கம்மி என்று சொல்ல சித்தார்த் தன் கையில் இருந்த பேப்பரை தூக்கி எறிந்து எழுந்து கத்தினான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சோஃபியா தான் வேணும், இந்த ஃபார்மில் நான் சைன் பண்ண மாட்டேன் என்று அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான். மருத்துவர் கிருஷ்ணனிடம் சூழ்நிலையை விளக்கி சித்தார்த்தின் கையெழுத்தை பெறும்படி கூறினார். சித்தார்த் ஐசியூவின் வெளியில் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்க அர்ஜுன் மற்றும் செல்வா அவனிடம், என்னடா என்னாச்சு, எதுக்கு இப்போ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டிருக்க அவன் யாரிடமும் பேசாமல் அழுது கொண்டிருந்தான். வெளியே வந்த கிருஷ்ணனை நோக்கி அர்ஜுன், செல்வா, ஐஷு, லக்ஷ்மி, ஷாம் விரைந்தனர். கிருஷ்ணன் டாக்டர் கூறிய அனைத்தையும் சொல்ல அர்ஜுன் வேகமாக வந்து சித்தார்த்தின் கன்னத்தில் அடைந்தான். செல்வா அவனை பிடித்து பின்னே இழுக்க, யூ ரியலி டிசர்வ் திஸ் மச்சான், பாத்தியா உன்னோட கோவம் எங்கே வரைக்கும் வந்திருக்குன்னு, சரியான சாடிஸ்டா நீ என்று அவன் சட்டையை பிடிக்க செல்ல ஐஷுவும் செல்வாவும் அவனை பின்னெழுத்தனர். சித்தார்த் எழுந்து, மச்சான் இன்னும் நல்லா ஆடி, என்னை நல்லா திட்டு மச்சான் என்று அவன் சட்டையை பிடித்து குழுக்க அர்ஜுன் சித்தார்த்தை அணைத்து கொண்டான். அவ்வளோதானா அர்ஜுன், என்னை விட்டு முழுசா போக போறாள்ல என்று கதறி அழுதவனை மருத்துவமனையில் இருந்த அனைவரும் பார்த்தனர். அங்கு சத்தம் அதிகமாகி கொண்டிருப்பதை உணர்ந்த மருத்துவர் சித்தார்த்திடம் வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இது ஐசியூ. சித்தார்த் தன் கண்களை துடைத்து கொண்டு, ஆண்டி நான் ஒரு தடவை அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும். சரி, அவள் கொஞ்சம் கான்ஷியஸில் இருக்கா, என்ன பேசணுமோ போய் பேசு, அதுக்கப்புறம் நீ வந்து ஃபார்மில் சைன் பண்ணணும், இதுக்கு ஓகேனா நீ உள்ளே போ என்று சொல்ல கிருஷ்ணன் வந்து, சுமித்ரா நாங்களும் உள்ளே போய் பார்க்கலாமா என்று கேட்க, சத்தம் போடாமல் போய் பார்த்துட்டு வாங்க, ஆனால் இவன் மட்டும்தான் அவகிட்ட போய் பேசணும், நீங்கள்லாம் கொஞ்சம் தள்ளிடுங்க. கிருஷ்ணா நீ ஃப்ரெண்டுன்னு தான் நான் இதை பண்ணுறேன், ஐசியூவில் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது.
அவள் கண்டிஷன் மறுபடியும் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் எல்லாரும் உடனே வெளியே வந்துடணும் என்று சொல்லி அனுமதி கொடுத்தார். தழுதழுத்த கால்களுடன் சித்தார்த் உள்ளே சென்றான். சோஃபியா ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டு கலைந்த முகத்துடன் படுத்திருந்தாள். மற்ற அனைவரும் தள்ளி நிற்க சித்தார்த் அவள் அருகே சென்றான். அவளை அவ்வாறு பார்த்தவுடன் அவனால் நிற்க முடியாமல் மண்டியிட்டு அவள் இடது கையை பிடித்தான். சித்தார்த்தின் ஸ்பரிசம் உணர்ந்ததும் சோஃபியா அவன் கையை இறுக்கினாள். அவளின் மூடிய இமைகளுக்குள் கருவிழிகள் அங்கும் இங்கும் நகர்ந்தன. சித்தார்த் அவளிடம் உடைந்த குரலில், சோஃபியா, என்னை விட்டு போக போறியாடி என்று கேட்க, மூடிய கண்களில் இருந்து வந்த கண்ணீருடன் தனது தலையை இடது வலதுமா இல்லை என்று அசைத்தாள். அப்போ இங்கு பாரு, என்னை பாருடி, என்னையே இப்படி தவிக்க வைக்கிற சோஃபியா. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க போறியாடி? நீ இல்லாம நான் என்ன ஆகணும் உனக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது ஏன் சோஃபியா அப்படி பண்ற? கண்ணை திறந்து என்னை பாருடி என்று அவள் உள்ளங்கையில் அழுத்தமான முத்தம் கொடுத்து அழுதபடியே கேட்க, சோஃபியா மெதுவாக கண்ணை திறந்து அவனை பார்த்தாள். தன் முகத்தின் மேலிருந்த ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி சித் என்று அவன் பெயர் சொல்லி மெதுவாக அழைக்க, சித்தார்த் அவளை நெருங்கி அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அவளை அணைத்து படுத்து கொண்டான். என் மேல கோவமா இருந்தா அதை ஏன் இப்படி காட்டுற? இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியுமா? தப்பு தான் சோஃபியா, நிறைய தப்பு பண்ணிட்டேன். உன்னை திட்டி கஷ்டப்படுத்தி என்கிட்ட இருந்து தள்ளி வச்சு எவ்வளவோ உன்னை காயப்படுத்தியிருக்கேன். அதுக்குன்னு எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்காத சோஃபியா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. நீ தான் எனக்கு எல்லாமே. நீ மட்டும்தான்டி. நீ இல்லைனா நான் ஒன்றுமே இல்லை. இதை நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது சோஃபியா? என் லைஃப்பில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்த தேவதை நீ. ஒரு மாதிரி சட்டிலாக போயிட்டு இருந்த என் லைஃப் உன்னால தான் கலர்ஃபுல்லாக ஆச்சுடி. என்னை நிறைய சிரிக்க வச்சிருக்க சோஃபியா நீ. இப்போ அழ வச்சுட்டு போயிடாதடி. என் லைஃப் உன் கூட இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நான் சந்தோஷமாக இருப்பேன். என் லைஃபே நீ தாண்டி. நீ இல்லாமல் எதையுமே என்னால் யோசிச்சு பார்க்க முடியாது. என்னை என்னையாவே நீ ஏற்றுக்கிட்ட. எதையும் மாற்றிக்க சொல்லி இது வரைக்கும் நீ சொன்னதில்லை. வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழணும்னு கூட கற்பனை பண்ணி வச்சிருக்க. ஆனால் நீ இப்படி விட்டுட்டு போகிற சோஃபி. நல்லா வாடி இருக்கு. என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் என்னை அவ்வளோ லவ் பண்ண. இப்போ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு சோஃபியா. நீ என்னை லவ் பண்ணது தப்பான டிசிஷன் இல்லைன்னு நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணேன். சோஃபியா ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருக்கும் தன் வலது கையை மெதுவாக உயர்த்தி ஆள்காட்டி விரலை கொண்டு சித்தார்த் கன்னத்தை தொட, சித்தார்த் மெதுவாக நிமிர்ந்து அவளை பார்த்தான். சோஃபியா மெதுவான குரலில், நான் உங்களை லவ் பண்ணது தான் என் லைஃபோட பெஸ்ட் டிசிஷன். உங்களை புரிஞ்சுக்காம நான் தான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். எனக்காக நிறைய விஷயத்த நீங்கள் தாங்கியிருக்கீங்க. ஐ எம் சாரி சித். சித்தார்த்தின் முகம் சோஃபியாவின் முகத்திற்கு நேராக இருந்தது. இருவர் நெற்றியும் முட்டிக்கொண்டு மூக்கின் நுனி மீது மூக்குரசி இருவரும் கண்களை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தனர். நான் தாண்டி, நான் பண்ணது எல்லாத்துக்குமே உன்கிட்ட சாரி கேட்கணும். ஆனால் சாரி மட்டும் பத்தாது சோஃபியா. நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறமும் எதுக்குடி இவ்வளோ லவ்? வேண்டாம் சோஃபியா, நான் அதுக்கு டிசர்விங் கிடையாது. ஆனால் உனக்கு இந்த டைமில் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். நீயே வந்து என்கிட்ட போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் என் லவ்வை கொடுப்பேன். உன்னை இனிமேல் கண்டிப்பாக கஷ்டப்படுத்த மாட்டேன். இப்போவே நீங்கள் நான் போதும்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்கள் லவ்வை எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கும் மேலேயுமா என்று மெல்லிய சிரிப்புடன், சீனியர், அப்போ இனிமேல் என்னை திட்ட மாட்டீங்களா? இல்லடி செல்லம், இனிமேல் எதுக்காகவும் நான் திட்ட மாட்டேன். நமக்குள்ளே எந்த சண்டையும் வராது. அப்போது என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்களா? சித்தார்த் அவள் மூக்கின் நுனியின் மீது முத்தம் வைத்து, என்னை விட்டு உன்னை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சரி, எனக்கு சாக்லேட் வேணும். இப்போண்டாட்டி வாடி வாங்கி தரேன். இங்கேருந்து போகலாம் ஃபர்ஸ்ட். இந்த இடம் வேண்டாம் சோஃபியா நமக்கு. சீனியர், அப்புறம் எனக்கு கிஸ் வேணும். சித்தார்த் அவள் நெற்றியில் தன் இதழ் பதிக்க, நான் என்ன குழந்தையா என்று குழந்தை போல் அவள் கேட்டாள்.
சித்தார்த் அவள் இதழில் இதழ் பதித்தான். சுற்றி இருந்த அனைவருக்கும் அது அவர்களின் காதலின் வெளிப்பாடாகவே இருந்தது. கிளிகள் ரெண்டும் ஒன்றை ஒன்று கொஞ்சிக் கொண்டிருந்தது. சுற்றம் மறந்து தங்கள் காதலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர். அவள் இதழிலிருந்து தன் இதழை விடுவித்தவன், ஐ லவ் யூ சோஃபி, என்னை நம்பி என் கூட வாடி, உனக்கு திகட்ட திகட்ட என் காதலை நான் காமிக்கணும். சோஃபி அவன் கண்ணில் தெரிந்த காதலையும் ஏக்கத்தையும் உணர்ந்து அவன் கன்னத்தை பற்றி ஐ லவ் யூ சித் என்று சொல்ல அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவனின் மலர்ந்த முகத்தை மனதில் பதித்து கொண்ட சோஃபியா அவனை பார்த்து சிரித்தபடியே கண்கள் மூடினாள். சித்தார்த் பதறி, சோஃபியா என்ன ஆச்சுடி, எந்திரி, என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தல்ல என்று கேட்டு அவள் கன்னத்தை தட்ட, அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்த மருத்துவர் நெருங்கி வந்து, கொஞ்சம் வெளியேறுங்க எல்லாரும் என்று சொல்ல அர்ஜுன் வந்து சித்தார்த்தை அழைத்து சென்றான். அர்ஜுன், என்னை விடு, நீ பார்த்தல்ல என்கிட்ட பேசிட்டு இருந்தா, திடீர்னு என்ன ஆச்சு அவளுக்கு என்று அவன் பிடியிலிருந்து நகர செல்வாவும் வந்து அவனை விடாது பிடித்து கொண்டான். அர்ஜுனும் செல்வாவும் அவனை பிடித்து கொண்டிருக்க அரை மணி நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். வந்தவர் நேராக சித்தார்த்தை நோக்கி, நீ அவகிட்ட என்ன பேசின, என்ன பண்ண எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா அவ கண்டிஷன் இப்போ நார்மலா ஆயிட்டு இருக்கு. கிருஷ்ணன் வந்து, சுமித்ரா அப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம் கிருஷ்ணா, அவ கண்டிஷன் பெட்டர் ஆகிட்டு இருக்கு. ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். உன் பையன் என்ன பேசினான்னு தெரியல, அவளோடையே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து தனி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். திரும்பவும் கான்ஷியஸ் வந்தால் நீங்கள் போய் பாருங்கள். டேக் கேர் சித்தார்த், அவளை நல்லா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு மருத்துவர் நகர அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சித்தார்த்தை அர்ஜுனும் செல்வாவும் அணைத்து கொண்டனர். தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Nila. Thanks for watching.